பங்களாதேஷ பத்தி உலக அளவுல எல்லாராலும் பேசப்படுற இந்த ஒரு ப்ரொடெஸ்டுக்கு பின்னாடி இருக்கிறது அந்த நாட்டோட அரசியல் கேப்பு தான். 1971 வருஷம் பாகிஸ்தானை எதிர்த்து பங்களாதேஷ் பண்ண அந்த சுதந்திர போராட்டத்துல இறந்து போன போராளிகளோட வாரிசுகளுக்கு 30% அரசாங்க வேலை வாய்ப்புல இடம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் காலங்காலமாவே இருந்திருக்கு. பட் 2018 வருஷம் இந்த ஒரு ரூல் மாற்றப்பட்டு எகைன் ரிப்பீட்டா புதிய ஆட்சி முறையில சுதந்திர போர்ல இறந்து போனவங்களோட வாரிசுகளுக்கு 30% அரசாங்க வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கட்டாயம் வழங்கப்படணும் அப்படின்ற ஒரு ரூல் வந்ததுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு ஜாப் சிஸ்டத்தினால அங்க இருக்க மக்களுக்கும் மாணவர்களுக்கும் சரியான ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்காதனால இந்த ஒரு சிஸ்டத்தை மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக யூனிவர்சிட்டி மாணவர்கள் ஆரம்பிச்சு மக்கள் சொல்லி எல்லாருமே சிவில் போரா ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. இதனாலதான் பங்களாதேஷோட தலைநகரமான டாக்கால ஆரம்பிச்சு எக்கச்சக்கமான இடங்களுக்கு ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ஒரு விஷயத்தினால